இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 26வது வசனம். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று இந்த வசனத்தில் பார்க்குறோம். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனம். ராஜாக்கள், அதிகாரிகள், அதிபதிகள், பிரபுக்கள் இவர்களுடைய முக தரிசனத்தை தேடுகிற மக்கள் அநேகர் உண்டு. ஏன்னா அவர்கள் மூலமாக தங்களுடைய காரியம் வாய்க்கும் என்று, தங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் என்று அவர்களுடைய முக தரிசனத்தை தேடுகிற மக்கள் அநேகர் உண்டு. ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். கர்த்தர் தான் நீதி செய்கிறவர். அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. நமக்காக வழக்காடுகிற தேவன் அவர்தான். அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் இந்த வசனத்தில் பார்க்குறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக, நமக்கு நீதி கிடைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நெகேமியா எருசலேமுடைய அலங்கம் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட போது துக்கித்து உபவாசித்து அழுது ஜெபித்து பின் ராஜாவை பார்க்கும்போது ராஜாவே கேட்கிறான், உன் முகம் ஏன் வாடி இருக்கிறது? நீ ஏன் துக்க முகமாக இருக்கிறாய் என்று. நெகேமியா பதில் சொன்னபோது ராஜா அவனுக்கு அனுமதி கொடுத்து எருசலேமின் அலங்கம் கட்ட அனுப்புகிறான். ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கைகளிலே நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிற தேவனாக காணப்படுகிறார். தேவனாலே எல்லாம் கூடும். ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமோ நீதியும் புரட்டப்படுகிறது நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவரும் உண்டு. ஒருவேளை ஒரு மனிதன் ஒடுக்கப்படுகிறான் என்றால் அவனுக்கு மேலே ஒரு அதிகாரி இருக்கிறான். அந்த அதிகாரியும் ஏற்படுத்தின உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். அவர்தான் உயர்ந்தவர், அவர்தான் பெரியவர், அவர்தான் அதிபதிகளுக்கு அதிபதி. அவரே நமக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலைப் போலவும் விளங்க பண்ணுகிற தேவன் என்று நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனால் நம்முடைய நியாயம் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுகிற தேவன் நீங்கள், எங்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க பண்ணுகிற தேவன் நீங்கள். எங்களுடைய வழி உம்மிடத்தில் ஒப்புவித்து நாங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது எங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் நீங்கள். ராஜாவினுடைய இருதயம் உம்முடைய கைகளிலே நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. உம்முடைய சித்தத்தின்படி அதை திருப்புகிற தேவனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர். ஆண்டவரே, அதிபதிகளுக்கு அதிபதி, ராஜாக்களுக்கு அதிபதி நீங்கள். உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். காரியங்களை எங்களுக்காக வாய்க்க பண்ணுகிற தேவன் நீங்கள். உம்முடைய முகத்தையே நாங்கள் தரிசிக்கிறோம், உம்முடைய முகத்தையே நாங்கள் நோக்கி கொண்டு இருக்கிறோம். உம்மிடத்திலிருந்து மாத்திரமே எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களுக்குள்ள அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.